வணக்கம். இது ஒரு இரகசிய கதை. கதை என்னவென்றால், பாண்டவர்கள் போருக்கு செல்ல ஆயத்தமானார்கள். அதற்கு முன் கிருஷ்ணர் தூதுக்கு சென்றார். என்ன தூது என்றால், சமாதானம் தூது என்று சென்று துரியோதனனின் வலையிலிருந்து தப்பித்து பாண்டவர்களிடம் வந்தார். பாண்டவர்களிடம் தான் ஆற்றிய லீலைகள் பற்றி கூறுகிறார். அதாவது தன்னை யாராலும் கட்டி போட இயலாது என்னும் லீலையை அவர் கூறுகிறார். அப்போது கேட்கிறார்கள், இப்போது போரை நிப்பாட்ட வேண்டுமானால் உங்களை கட்டி போட்டால் போரை நிறுத்திவிடலாம் என்று துரியோதனன் நினைத்தான். உங்களை கட்டி போட்டால் போரில் வென்றுவிடலாம் என்றும் துரியோதனன் நினைத்தான். இப்போது போரையே நிப்பாட்ட வேண்டுமானால் உங்களை கட்டி போட்டால் போரை நிப்பாட்டி விடலாம் என்று சகாதேவன் கூறினான். சகாதேவன் கூறியதை கவனமாக கேட்டார் கிருஷ்ணர். உடனே கிருஷ்ணர், என்னை கட்டி போடு பார்ப்போம் அப்படி என்று அவர்களிடம் கூறினார். கிருஷ்ணரை பிடிப்பதற்கு பாண்டவர்கள் முயற்சித்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் அனைத்து மயமாக அனைத்து இடத்திலும் காட்சி தந்தார். அதை கண்டு பாண்டவர்கள் திகைத்தனர். சகாதேவன் ஒரு இடத்தில் அமர்ந்து தன் மனதில் உள்ள கண்ணனை சமாதியில் கட்டியபோது கண்ணன் அசைவற்று போய் தன்னை விட்டு விடுமாறு கெஞ்சினார். ஒரு மனிதன் கடவுளை சமாதியில் அடக்கிவிட்டால் கடவுளை கூட அடக்கிவிடலாம் என்று சாஸ்திரம் கூறுகிறது. இது என்ன சித்து என்று கேட்டால், பிரிகாம்யம் என்ற சித்துதான் கூறுகிறார். இந்த சித்தை பயன்படுத்தி சகாதேவன் கிருஷ்ணரை கட்டுண்ட செய்தார். அதன் பிறகு சகாதேவன் ஒரு வரம் கேட்டார் கிருஷ்ணரிடம். என்ன வரம் என்றால், பஞ்ச பாண்டவர்களை போரில் உயிர் காப்பாற்றுவேன் என்று உறுதி தந்தால் விடுகிறேன் என்று சகாதேவன் கூறினார். அதையும் கிருஷ்ணர் ஒப்புக்கொண்டார். அதனால் கிருஷ்ணரை விடுவித்தார். நன்றி, வணக்கம்.